இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கார்த்திகை மாத கடை ஞாயிறு விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் மண்டை விளக்கு ஏந்தி வழிபாடு செய்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்ற கோயில், இது கச்சபேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்து காது தொண்டை மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் இந்த மண்டை விளக்கு போட்டாக்கா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால வழியா எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து வருஷம் அந்த கார்த்திகை மாசம் வந்து செஞ்சுட்டு போறது. இதே மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா வந்து நீங்களே செய்யுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஈஸ்வரன். இவ்வளவு 3 மணி நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணி சாமியை பாக்குறோம்னா சக்தி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து நம்பிக்கையோட வந்து பாக்குறோம். நீங்களும் அதே மாதிரி வந்து முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம், விவரங்கள் என்ன? இந்த கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பல பிரசித்தி பெற்ற திருக்கோவில்கள் இந்த நோய் தீர்க்கும் அந்த திருத்தலமாக விளங்கி வருகிறது. அந்த வகையிலே காஞ்சிபுரத்தில் இந்த பிரசித்தி பெற்ற கச்சபேஸ்வரர் திருக்கோவிலானது தலைவலி, காது, மூக்கு, தொண்டை வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு நோய் தீர்க்கும் ஒரு திருத்தலமாக புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இந்த திருத்தலத்திலே கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளே நடைபெறும் இந்த கடை ஞாயிறு விழாவிலே பக்தர்கள் பச்சரிசி, மாவினால், வெல்லம் ஆகியவற்றினை கொண்டு அந்த அகல் விளக்கினை ஏற்றி மண் சட்டையிலே வைத்து தலையில் ஏந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு கோவில் வலம் வந்து வழிபட்டால் அந்த பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். இந்த கடை ஞாயிறு விழா என்று சொல்லப்படக்கூடிய விழாவிலே ஏராளமான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வந்திருந்து இவ்வகையிலே நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். இந்நிலையிலே இந்த கார்த்திகை மாத 4ஆம் வார கடை ஞாயிறு விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தற்போது கடை ஞாயிறு விழாவிற்காக காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலே குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து கச்சபேஸ்வரர் திருக்கோவிலே இந்த விழாவினை ஒட்டி கச்சபேஸ்வரருக்கும் சுந்தராம்பிகை அம்மையாருக்கும் காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்று இந்த சாமி தரிசனை தொடர்ந்து பக்தர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொடர்ந்து இந்த தங்கள் குடும்பத்துடன் தற்போது வருகை தந்து பல்வேறு மாவட்டங்களிலும் ஏராளமானோர் வந்திருந்து தற்போது தொடர்ந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து இந்த பக்தர்களின் அதிக வருகையின் காரணமாக அந்த பகுதியிலே சற்று போக்குவரத்து நெரிசலும் தற்போது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பக்தர்களின் வருகைக்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் இந்த குடிநீர் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட தற்போது அந்த பகுதியிலே இந்த பிரதான சாலையாக இருந்து வரக்கூடிய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த காமராஜர் அந்த நெல்லுக்கார திருப்பகுதியில் அதே போன்று பல்வேறு பகுதிகள் வழியாக வரக்கூடிய அந்த சாலைகள் எங்குமே இந்த பெரும் போக்குவரத்து நெரிசலோடு காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.